வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் தக்காளி பருப்பு இன்றைக்கி பண்ண போகிறோம். இது சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது தவிர சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். சாதாரணமாக பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை காஞ்ச மிளகாலாம் தாளித்து சாப்பிடுவோம். இது வித்தியாசமாக பருப்போட தக்காளி வெங்காயம் மசாலா இதெல்லாம் சேர்ந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். இப்போது அந்த டொமேட்டோ தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இதில் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். இப்போ இறக்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 1/2 கப் பாசிப்பருப்பு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இதை கடாயில் சேர்த்துடலாம். ஊற வைக்கும்போது கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அது கூட 2 கப் தண்ணி, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் எண்ணெய். இந்த பருப்பு நல்லா சாஃப்டாக வர வரையும் வேகட்டும். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சு வேக வச்சோம்னா வேகமாக வெந்துடும். வேகட்டும் பருப்பு. கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. அந்த தக்காளி எடுத்துடலாம். இது நல்லா ஆறட்டும். தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதனுடைய தோலை உரிச்சிட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போது இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு. அந்த கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் சீரகம், அது கூட 1 பிஞ்ச் பெருக்காய பவுடர். இந்த சீரகம் இந்த தாலுக்கு நல்ல மனம் கொடுக்கும், நல்லாயிருக்கும். 2 கீறின பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ண வெங்காயம், அடுத்து கறிவேப்பிலை. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் வதங்கி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சு. அரைச்சி வச்சு இந்த தக்காளி விழுதை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி, உப்பு தேவையான அளவு. நான் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா சேர்த்துக்கங்க. அதே மாதிரி மிளகாத்தூளும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க. இது நல்லா கொதிக்கட்டும். பருப்பு சேர்த்து தக்காளி விழுது மசாலாவோடு சேர்ந்து நம்மளுடைய டொமேட்டோ தால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவு திக்னஸ் இருந்தால் சூடான சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது தவிர சப்பாத்தி கூட இது வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டொமேட்டோ தால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.